வெல்கம் பேக் டு கனா ஃபேஷன்ஸ். இன்றைக்கி சாதாரண சுடி மெட்டீரியல் ஆரி எம்ப்ராய்டரி டிசைன் மெட்டீரியலாக மாற்ற போகிறோம். ஒரு சாதாரண சுடி மெட்டீரியலை ஆரி எம்ப்ராய்டரி போட்டு சூப்பர் சுடி மெட்டீரியலாக மாற்ற போகிறோம். அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோ கிளிப் போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு சாதாரண பிளைன் சுடி மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அதுதான் ஆரி எம்ப்ராய்டரி போட்ட மெட்டீரியலாக மாற்ற போகிறோம். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் டிசைன் போட போகிறேன். அது வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கணும் கிளாத்தை. அதுவும் ஃப்ரண்ட் சைடு ராங் சைடு போடாமல் ரைட் சைடு தான் நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோம். ஏன்னா டிசைன் வெளியில் தான் வரப்போகுது. ஸோ ஹைட் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டிசைன் எப்படி பாட்டம் அந்த ஜரியிலேருந்து டாப் வரைக்கும் நம்ம ஹைட் மெஷர் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். 36 இன்ச்சுன்றது அந்த டாப் ஆஃப் ஹைட்டு நீங்கள் சுடிதார் ஹைட்டை மெஷர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஷோல்டர் மெஷர் பண்ணுறேன். ஷோல்டர் டோட்டல் 7. அதில் 3 இன்ச்சஸ் வந்து நெக்குக்கு அந்த நெக் போர்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் சீமன்ஸ் அலவன்ஸ் அண்ட் தென் இது வந்து 4 இன்ச்சஸ்ஸு. அதில் நான் பாதி தான் டிசைன் பண்ணுறேன். 2 இன்ச்சஸ்க்கு தான் போட்டிருக்கேன் மார்க்கிங்க பாருங்கள். அடுத்து நம்ம டவுன் த நெக் வந்து டிசைன் வந்து 7 இன்ச்சஸ்க்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டிசைன் வந்து எண்ட் வரைக்கும் வர்றதுக்கு அந்த செஸ்ட் வரைக்கும் வர்றதுக்கு 7 இன்ச்சஸ், நெக்லேருந்து 7 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். மறுபடி அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக் மெஷர்மெண்ட் லோயர் மெஷர்மெண்ட் பார்த்து 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நான் நெக் என்னோட டிசைனுக்கு ரவுண்ட் நெக் தான் வச்சுருக்கேன். 6 இன்ச்சஸ் நெக் டவுன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சஸ் வந்து சீமன்ஸ் அலவன்ஸ் கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டுக்கணும். நம்ம இதுக்கு உள்ளே தான் நம்ம டிசைன் வந்து இந்த கீழ் போர்ஷனில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அது தையலுக்கு போயிடும் மேலே இருக்குது. இப்போ 4 மடிச்சிருந்த துணியை 2 பிரித்து போட்டுக்கிறோம். ஃப்ரண்ட் நெக் டிசைன் ஒரு சைடு தான் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னொரு சைடு மார்க்கிங் பண்ணுறோம். அதே அளவை நீங்கள் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சைடு எவ்வளோ இருந்துச்சோ அதே மார்க்கிங் டிசைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஷோல்டர் அளவு, இதான் ஷோல்டர் அளவு, இதில் தான் டிசைன் பண்ண போகிறோம். அந்த இப்போ அவுட்டர் லைன் டிசைன் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கான ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரைஞ்சிட்ருக்கேன். அது வந்து மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு 0.2 இன்ச் டிஃப்ரென்ஸில் வரைஞ்சிட்ருக்கேன். ஒரு ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக இந்த லைன்ஸ் மார்க்கிங் பண்ணி பண்ணணும். கண்டிப்பாக ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணுங்கள். எப்படி மார்க்கிங்னா அந்த இன்ச் டேப்பில் ஒரு லைன் நடுவில் விட்டுட்டு அடுத்த லைன் ஒரு லைன் விட்டுட்டு, ஸோ 0.2 இன்ச்சஸ் வரும். அந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு அதில் மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ண போகிறோம். அப்போ ஸ்ட்ரைட் லைன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் பீடட் ஒர்க் நல்லா நேர்கோடாக வரும், நல்லாயிருக்கும் டிசைன். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட டிசைன் வரைஞ்சி முடிச்சாச்சு. அதை ஃப்ரேம்லையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப மெயினாக ஸ்பேஸ் விட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 18 டயா ஃப்ரேம் தான் எடுத்திருக்கேன். ஸ்பேஸ் விட்டு ஃபிக்ஸ் பண்ணால் தான் பீட் ஒர்க் பண்ணும்போது இடிக்காமல் இருக்கும். அதோட இந்த லைன்ஸை வந்து சாக்பீஸில் போட்டதோடு இல்லாமல் அதில் மேலே வந்து க்ரையான்ஸ் வச்சு பென்சில் வச்சு மார்க் பண்ணிங்க. இல்லாட்டினா கை பண்ணும்போது அழிஞ்சிரும், லைன்ஸ் தெரியாது. இப்போ நீடில் செலக்ட் பண்ணுறோம். 23 நம்பர் நீடில் தான் எடுத்திருக்கேன். பீடட் ஒர்க்குனாலே 23 நம்பர் நீடில் தான் எடுக்கணும். 14 நம்பர் நீடில் வந்து த்ரெட் ஒர்க்குக்கு தான் யூஸ் ஆகும். 23 நம்பர் நீடிலில் டிப் நல்லா நைஸ் சின்னதாக வந்துட்டுருக்கும். பாருங்கள், நீங்களே டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்து எடுங்க. 23 நம்பர் நீடில் தான் பீட் ஒர்க்குக்கு பீடு உள்ள நுழையும். ஸோ 23 நம்பர் நீடில் எடுக்கிறோம். 14 நம்பர் நீடில் த்ரெட் ஒர்க்குக்கு தான் யூஸ் ஆகும். ஆரஞ்சு கலர் ரோப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது த்ரெட் ஒர்க்குக்கு. 23 நம்பர் நீடில் தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம் பீட் ஒர்க்குன்றதுனால. இப்போ நல்லா தெரியுதா 23 நம்பர் நீடில். அதுக்கான காட்டன் த்ரெட் தான் எடுக்கிறோம். ஏன்னா பீட் ஒர்க் வந்து காட்டனில் தான் போடுவோம். அதோட டியூப் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் எடுத்திருக்கேன். டியூப் பீட்ஸும். இப்போ இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஃப்ரண்ட் நம்ம டாப் போர்ஷனில் நம்ம அந்த டிசைன் வரைஞ்சதில் ஒரு 1/2 இன்ச் வந்து கோடு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடி கிளாத்தையும் அந்த பேக் சைட் கிளாத்தையும் ஃப்ரண்ட் கிளாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஷோல்டரில் இந்த ஜாயினிங்கில் வரும். ஸோ 1/2 இன்ச் ரெண்டுலேயும் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே தான் டிசைன் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணால் தையல் அடிக்கும். இப்போ அவுட்லைனுக்கு ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் போட போகிறேன். அதுக்கு 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். 23 நம்பர் நீடில் பீட் ஒர்க் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம். இப்போ 14 நம்பர் நீடில் அவுட்டரில் நான் ஜரி த்ரெட்டை வச்சு சும்மா செயின் ஸ்டிச் தான் போட போகிறேன். ஸோ செயின் ஸ்டிச்சுக்கு இந்த நீடிலே போதும். அவுட்டரில் ஜரி கிளாத் கொடுக்கும்போது கோல்டன் கலர் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும்ன்ட்டு அந்த அவுட்டர் லைன் போட்டுக்கிறேன். அவுட்டர் லைன் போட்டு எண்ட் வரைக்கும் அந்த பேட்டர்ன் ஃபுல்லாக டிசைன் ஃபுல்லாக அவுட்டர் லைன் போட்டு முடிச்சுக்கிறேன். நெக்லேயும் போட்டுக்கிறோம்.
ஏன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த பீட் ஒர்க் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒரு நீட் ஃபினிஷிங்கும் இருக்கும். ஸோ அவுட்லைன் வந்து ஒரு ஜரியில் போடுறது நல்லது. இப்போ சரி அவுட்லைன் போட்டு முடிச்சாச்சு. கரெக்டாக அந்த அவுட்டர் லைன் மட்டும் போட்டிருக்கோம். கட்டிங் போடுற இடத்துல சரி அவுட்லைன் போடலை. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனில் காட்டன் த்ரெட் வச்சு 23 நம்பர் நீடில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 2 லைன் போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள். அவ்வளோவா கிளியராக தெரியல. இப்போ தெரியுதா? 2 டியூப் பீட்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து 2 சீனி பாசி இப்படி மாற்றி மாற்றி போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அந்த டியூப் பீட்ஸ் எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். தையல் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நல்லா க்ளோஸராக காமிச்சிருக்கேன் பாருங்கள். 2 டியூப் பீட்ஸு 2 சீனி பாசி. ஆக்சுவலாக இந்த டியூப்ஸ் எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். உள்ள இன்சர்ட் பண்ணி போடுறது லைன்ஸில் கரெக்டாக போட்டோம்னா இந்த இது நல்லா அழகாக வரும். கண்டினியூஸாக இப்படி வரிசையாக ஸ்டிச் பண்ணோன்னா ஒரு ஃபார்மேட்டாக அது ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த சுட்டியோட பாட்டமில் அந்த டிசைன் ஸ்ட்ரைட்ஸாக வந்துருந்துச்சு. அதை மீன் பண்ணி இந்த ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் டிசைன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ட்ரெஸ் மெட்டீரியலில் என்ன டிசைன் இருக்கோ அதுக்கேற்று நம்ம ஃப்ரண்ட் நெக் சுடி வந்து டிசைன் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், எண்டு போர்ஷன் அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸோட எண்டு போர்ஷன் வந்துட்டோம். 4 பீடு வச்சு எண்டு பண்ணுறோம். ஒவ்வொரு இதில் இடையில 2 பீடு வச்சேன். எண்டில் மட்டும் 4 பீடு வச்சுருப்பேன். அதோடையும் ஒவ்வொரு இதையும் நாட் போட்டு ஆரி நாட் போட்டு முடிச்சிடணும். அதான் சேஃபு. ஒவ்வொரு லைன்ஸையும் ஆரி நாட் போட்டு முடிச்சிடுறோம், லாக் பண்ணிடுறோம். இப்போது டிசைனோட சென்டர் போர்ஷனுக்கு வந்திருக்கோம். டிசைன் அழகாக வந்திருக்கு பாருங்கள். வரிசையாக அந்த ஈக்குவலண்ட்டாக அந்த 2 பீடு 2 டியூப் பீடு கரெக்டாக எடுத்து 2ஐயும் ஒன்றா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி போடுங்க. ஒவ்வொன்றையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் நாட் அதாவது தையல் போட்டு எடுத்திங்கன்னா அது வந்து கேப் விடுது. ஸோ 2 டியூப் பீட்ஸை ஒன்றா எடுத்துகிட்டு போடணும். எண்டு முடிக்கிறப்ப நாட் போட்டு தான் முடிக்கணும். அடுத்தது எடுத்திருக்கேன். ஸோ 2 டியூப் பீட்ஸ் ஒன்றா எடுத்து அதெல்லாம் இன்சர்ட் பண்ணி தையல் போடுறேன். அடுத்து 2 பீடு அப்படி கண்டினியூஸாக போடணும். கரெக்ட் டிசைன் முடிய போது நம்ம இந்த சைட் ஷோல்டருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த லைன்ஸ் கொஞ்சம் அழிஞ்சிருந்தாலும் எண்ணி கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி போடணும். கேப் கரெக்டாக இருக்கணும். 2 டியூப் பீட்ஸையும் ஒன்றா எடுத்து இன்சர்ட் பண்ணி போட்டிருக்கேன். மணி பாசி எடுத்து சீனி பாசி போடுறோம். 2 டியூப் பீட்ஸ் எடுத்து போடும்போது கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக வச்சு போடுங்க. நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். நீடில் கொஞ்சம் உள்ள தள்ளி இன்சர்ட் பண்ணாலும் அந்த டியூப் பீட்ஸ் தூக்கிட்டு நிற்கும். இல்லாட்டி கொஞ்சம் தள்ளி போட்டாலும் கேப் தெரியும். ஸோ கரெக்டாக அது எங்கே ப்ளேஸ் ஆகுதோ அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளில எடுத்துருங்க. பீட்ஸ் எடுக்கிற டைமிங் தான் ஆகுமே தவிர இது உள்ளே இன்சர்ட் பண்ணி டக்குன்னு போடுறது ஒரு 2-3 லைன்ஸ் போட்டிங்கனாலே கண்டினியூஸ் வந்துடும். அப்புறம் ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி பீட் ஒர்க்கு தான் எப்போவுமே ஈஸியான ஒர்க்கு த்ரெட் ஒர்க்கை விட. ஃபில்லிங் ஈஸியாக இருக்கும். ஒரு லார்ஜ் ஸ்பேஸே நல்லா கவர் பண்ணிடலாம். டிசைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஒரு கிராண்ட் லுக்கு கிடைக்கும். ஒரு கிளிட்டரி லுக்கு கிடைக்கும். அதாவது முன்னாடி போட்டதெல்லாம் கொஞ்சம் ஷேக்காக இருந்துச்சு. அது இந்த வீடியோ நல்லா கிளியராக வந்திருக்குன்னு இந்த இமேஜ் காமிச்சிட்ருக்கேன். ஸோ நல்லா க்ளோஸராக பார்க்க தெரியுது. ஈஸியாக இருக்கும்னு தோணுதில்ல உங்களுக்கு. ஸோ பீட் ஒர்க்கில் இது ரொம்ப ஈஸியான ஒர்க்காக இருக்கும். டியூப் பீட்ஸும் இதுவும் தான் தேவை. ரொம்ப பெரிய மெட்டீரியல்ஸும் தேவை கிடையாது. ஸோ நார்மல் சுடியை ஒரு அழகான சுடியாக மாற்றிடலாம். பிளெயினாக இருக்கிறத ஒரு டிசைன்டு மெட்டீரியலாக போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ பிளெயின் கிளாத் சுடியை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான். ஸோ பிளெயின் கிளாத் மெட்டீரியல் காஸ்ட் வைஸும் கம்மியாக இருக்கும். நம்ம வாங்கி இந்த டிசைன் பண்ணுறதும் ஈஸி தான். நார்மலாக யாராக இருந்தாலுமே பண்ணிடலாம். ஒன்லி செயின் ஸ்டிச் மாடல் தான். டியூப்பில் எடுத்து இந்த நீடில் வச்சுட்டு போட போகிறோம், அவ்வளோதான்.
ஸோ ஈஸி மெத்தட். பாருங்கள், எண்ட் போர்ஷன் வந்தாச்சு. முடிச்சுட்டு எண்ட் போர்ஷனில் நாட்டு போட்டு முடிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ டிசைன் முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. டிசைன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் நெக் டிசைன் முடிச்சாச்சு. ஆரி ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியலை நார்மல் சுடி தைச்சிடலாம். தைக்கும் போது பீட் ஒர்க் இருக்கிறதுனால சிங்கிள் சைடட் ஃபுட் யூஸ் பண்ணணும். பாருங்கள், அழகான சுடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.